Hi, welcome to VETTI vlog. என்னடா சேனலுக்கு பேர் வெட்டி விலாக்னு வச்சுட்டு விலாகையை விட்டுட்டு சமையல் குறிப்புகள்லாம் போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. உங்களுக்கே தெரியும், லாக்டவுன் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோம். அதுவும் இன்றைக்கி நான் சமைக்கிறதுனால இதையே வீடியோ எடுத்து போடக்கூடாதுன்னு கன நேரத்தில் மண்டையில் ஊதிட்டு தான் இந்த வீடியோக்கான காரணம். இனிமேல் வெட்டி விலாகில் விலாகிங் சம்மந்தமான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சமையல் செய்கிற வீடியோ, அப்பப்போ சோஷியல் ட்ரெண்டிங்கான வீடியோ, இன்னும் மிஸ்ட்ரி சம்மந்தமான வீடியோலாம் போடலான்னு இருக்கிறேன். ஏன்னா அடிக்கடி வீடியோ போட்டு அதிகமாக வியூஸ் போனால் தான் யூடியூப்லேருந்து கொடுப்பாங்களாம் துட்டே. அதனால் இன்றைக்கி முட்டை பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த செரமானிக் மைக்கை பற்றி நான் சொல்லி ஆகணும். புதுசாக வாங்கியிருக்க இந்த மைக்கில் வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். வாய்ஸ் வேணால் கேவலமாக இருக்கலாம், பட் அந்த வாய்ஸ் குவாலிட்டி இருக்குல்ல அது எப்படி இருக்குது அப்படின்றத சொன்னீங்கன்னா இந்த மைக்கை பற்றின ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போது முட்டை பிரியாணி செய்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு வாங்க. ஸோ இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு சில இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாருக்குமே தெரியும், டிஃபால்ட்டாக பிரியாணினாலே இதெல்லாம் வந்துடும். இருந்தாலும் நான் வீடியோ போடுற ஒரே காரணத்தால் இதெல்லாம் சொல்லி ஆகணும் இல்லையா. இது இலை, கறி இலை சொல்லுவாங்க, பட்டை, கிராம்பு, கல்பாசி, ஜாதிபத்திரி, அன்னாச்சி பூ. இதெல்லாம் அரைச்சும் போட்டுக்கலாம், அப்படியே கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேஜரான தேவையான விஷயம் வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு. இதெல்லாம் ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர், புதினா. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். இதுதான் ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் ஃபார் முட்டை பிரியாணி. முட்டை நான் ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். அடுத்ததாக நெய், அப்புறம் கொஞ்சம் எண்ணெய். நீங்கள் நல்லெண்ணெயும் போட்டுக்கலாம், தேவைன்னா வேறு மலாட்டெண்ணெய், சன்ஃப்ளவர் அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் நெய் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி 3 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி வெட்டுங்க. நான் ஒரு கை தேர்ந்த செஃப்ன்றதுனால இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வெட்டுறேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணாதீங்க, கையை வெட்டிப்பீங்க. ஏன்னா நான் ஆரம்பத்தில் பல தடவை கையை வெட்டிருக்கேன். ஸோ வெங்காயத்தை பிரியாணிக்கு வெட்டும்போது நீட்டு பாக்கில் மட்டும்தான் வெட்டணும். ஸோ எவ்வளோ மெலிசாக வெட்டுறீங்களோ அவ்வளோக்கு அளவு அது எப்படி சொல்கிறது, நல்லா சீக்கிரம் வதங்கி ஒரு ஜூஸியாக இருக்கும். அடுத்ததாக தக்காளி கச்சக். நீங்கள் ஆக்சுவலாக தக்காளி ரசம் இல்லை இந்த மாதிரி குழம்பு பிரியாணிலாம் வைக்கும்போது கொஞ்சம் பழமாக போட்டிங்கன்னா தான் அதோட ஜூஸ் இறங்கி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செங்காய், காய் இதெல்லாம் போட்டிங்கன்னா வதங்கிறதுக்கும் நேராகவும் அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டும் வராது. ஸோ தக்காளியை வெட்டிட்டு நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் இந்த காம்பு பகுதியை வெட்டி எடுத்துருங்க. அதெல்லாம் வதங்கிறதுக்கும் நேராகவும் ஹெல்த்தும் கிடையாது அப்படியே இருந்துச்சுன்னா. ஸோ இதை கரெக்டாக வெட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி எவ்வளோக்கு தக்காளி பழமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஜூஸ் இறங்கி சூப்பராக இருக்கும். நீங்கள் எது பண்ணாலுமே பழமாக போட்டு சமைக்க ஆரம்பிங்க, அருமையாக இருக்கும். இதையும் நான் மெலிசாக வெட்டிக்கிறேன். ஸோ நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது இந்த பச்சை மிளகாயை விட்டுட்டேன். ஸோ பச்சை மிளகாயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதையும் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துருக்கேன், ஏன்னா காரம் எங்கள் வீட்டில் பொதுவாக கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் 2 தான் சேர்த்துருக்கேன் இப்போதைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வெட்டியாச்சு, தக்காளி வெட்டியாச்சு, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை எடுத்து வச்சாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயை நீங்கள் கரெக்டாக மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த இஞ்சி பூண்டு விழுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். சரி, லெட்ஸ் கோ டு கிச்சன். அடுப்பாங்கிறேன். இதான் எங்கள் கிச்சன். அப்புறமா நான் சுற்றி காட்டுறேன். எல்லாரும் ஸ்டூடியோ டூர் காட்டுற மாதிரி நான் ஹவுஸ் டூர் அப்புறமா காட்டுறேன். முட்டை பிரியாணி எல்லாமே சாதாரணமாக அப்படியே முட்டையை வேக வச்சு அப்படி போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னா அந்த முட்டையை உடச்சி இட்லி தட்டில் ஊற்றி அதை வேக வச்சு அதை எடுத்து நம்ம பிரியாணியில் போட்டு கொடுத்தோம்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை தான் இப்போ நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி முட்டை இதில் வேக வைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இட்லி தட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு குழிக்கு 3 ட்ராப் இல்லை 4 ட்ராப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இப்படி ஃபுல்லாக தடவி விட்ருங்க. இந்த மேலே கூட தடை விடலாம், ஏன்னா முட்டை பெருசாக இருந்தது அப்படின்னா இது நிரம்பி வழிஞ்சால் கூட அந்த எண்ணெயில் தான் படும். அதனால் இந்த மேலே கூட அந்த வரும்பில் கூட தடை விட்டுறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை உடச்சி அந்த மஞ்சக்கரு கலையாமல் ஊற்றுறது தான் இந்த முட்டையை இட்லி தட்டில் ஊற்றி வேக வைக்கிறதுல மிகப்பெரிய சவாலே இருக்குது. ஸோ அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் டு முட்டை உடச்சிங்கண்டு ஊற்றிங்க இட்லி தட்டு லோச்சாக் மோச்சாக். ஓ மை காட், இதைத்தான் சொன்னேன். ஸோ
ஸோ முட்டை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அந்த ஒயிட் கருலாம் வந்து அடுத்தது குழிக்கு போகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ஊற்றி வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுக்கணும். இதை தூக்கி இட்லி பானையில் வைக்கிறதே மிகப்பெரிய சவாலாக இருக்க மாட்டிருக்கு. ஓகே பார்க்கலாம். ஸோ இந்த இட்லி தட்டை ஆடாமல் அசையாமல் எடுத்து, இட்லி பானை வேறு ஒடுக்காக இருக்குது. ஸோ இதை அப்படியே அசையாமல் தூக்கி அடுப்பில் வச்சிடுறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, இட்லி பானையில் ஊற்றி வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள் ஏற்ற மாதிரி உப்பும் மிளகுத்தூளும் கொஞ்சம் அப்படியே மேலே தூவி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடும்போது கரெக்டாக நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைனா வெறுமனா முட்டை எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் உப்பு காரம் இங்கேயே சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ உப்பு மிளகுத்தூள்லாம் போட்டு அப்படி மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துரும்னு நினைக்கிறேன். ஸோ இட்லி வேகத்து எவ்வளோ டைமோ அதே தான் அந்த முட்டை வேகிறதுக்கும். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் கழித்து இந்த முட்டையை வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பக்காவாக வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அதுக்குள்ளே மற்ற வேலையெல்லாம் நம்ம முடிச்சு வச்சிடலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து முட்டை வெந்துட்டுருக்க சைட் பை சைடு பிரியாணி செய்கிறதுக்கான வேலைகளில் இறங்கிடலாம். இந்த மாதிரி அலுமினிய குண்டான வச்சுக்கோங்க, இல்லை சில்வர் குண்டான வச்சுக்கோங்க. நீங்கள் சில்வர் குண்டான வச்சிங்கன்னா சீக்கிரம் அடிப்பிடிச்சிடும். அலுமினிய குண்டானா அந்தளவுக்கு சீக்கிரம் அடிப்பிடிக்காது. உங்கள்கிட்ட நான்ஸ்டிக் பாத்திரம் இருந்தால் கூட ஓகே தான், அதை வச்சு கூட நீங்கள் சமைக்கலாம். ஸோ என்கிட்ட இப்போ இருக்கிறது அலுமினிய பாத்திரம் தான். இதில் வச்சு நம்ம இப்போ வந்து பிரியாணி ரெடி பண்ண போகிறோம். பாத்திரம் காஞ்ச உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய்யும் எண்ணெயும் அதில் ஊற்றிக்கணும். 2 இல்லை 3 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு. நெய் ஓரளவுக்கு காஞ்ச உடனே இந்த பட்டையெல்லாம் போட்டிருக்கேன். பட்டை, இந்த இலை இதெல்லாம் நல்லா போட்டுருங்க. ஸோ இந்த இலை, பட்டை, கிராம்பு, கடல் பாசி இதெல்லாம் போட்டப்போ கொஞ்சம் பெருஞ்சீரகமும் போட்டுக்கோங்க. இந்த பெருஞ்சீரகம் வந்து நல்லா வாசனை கொடுக்கும் பிரியாணிக்கு, ஒரு மணமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பெருஞ்சீரகம் சேர்த்துக்க மறந்துடாதீங்க. நீங்கள் போட்ட இன்க்ரீடியன்ஸ்லாம் கருகாமல் இருக்கிற அளவுக்கு அப்படியே லைட்டாக வதக்கிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நீங்கள் போட்ட கிராம்பு வந்து அப்படியே சூட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெருஞ்சீரகம்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பெருசாகிடும். அப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மேலே விட்டிங்கன்னா கருகிடும். அதனால் என்ன பண்ணுங்கள், இப்போது வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிடலாம். ஸோ இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அதாவது வெங்காயம் வந்து அடிப்பிடிச்சிடக்கூடாது, கருகிடக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா அது ஒரு பொன்னிறமாக மாறிடும். அப்படியே ஒரு மாதிரி மெல்ட் ஆகிற ரேஞ்சுக்கு வந்த உடனே தக்காளியை போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்டதை விட இப்போ நல்லா வதங்கி ஒரு பொன்னிறம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோல்டன் ஃப்ளேவர் அந்த ரேஞ்சுக்கு வந்து போச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். ஸோ அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு விழுதை லேக்காக போட்டுடலாம். இஞ்சி பூண்டு விற்கிற விலைக்கு இந்த மாதிரி விழுதை அரைச்சிங்கன்னு வச்சுக்கலாம், அடியில் இந்த மாதிரிலாம் ஒட்டிக்கும். ஸோ நல்லா சுரண்டி லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. வேஸ்ட் பண்ணாதீங்க எக்காரணத்தை கொண்டும். நீங்கள் இஞ்சி பூண்டு போட்ட உடனே ஒரு மாதிரி அந்த இஞ்சி பூண்டோட வாசனை உங்களுக்கு தெரியும். அந்த பச்சை வாசனை போயிட்டு அந்த வெங்காயத்தோட வாசனை லைட்டாக திரும்ப வரும். அது வரைக்கும் நீங்கள் லைட்டாக அப்படியே வதக்குங்க. ஆனால் இது சீக்கிரம் கருகிடும். அந்த கருகாத அளவுக்கு நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஆகா, அருமையான வாசனைங்க. அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மிக்ஸ் ஆகிற வாசனையை வேறு லெவல். பிரியாணி சாப்பிட்ட திருப்தி இந்த வாசனையிலே வந்துடும் போல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போயிட்டு ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளியை போட்டுடலாம். இந்த தக்காளியை போட்டுட்டு இந்த தக்காளி வந்து நல்லா மெல்ட் ஆகணுங்க. அந்த தோல் மட்டும்தான் இருக்கணும், அதோடைய உள்ள இருக்கிற சதப்பத்து எல்லாமே வந்து செம்மையாக மெல்ட் ஆகிடணும். அந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் ஒரு 2 இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போடும்போது என்றைக்கும் கம்மியாகவே போடுங்க. ஏன்னா உப்பு கம்மியாகிடுச்சுன்னா திரும்ப போட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணி உப்பு போடாமல் கூட சாப்பிட்றலாம். ஆனால் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது.
டோட்டலாக கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் வந்து உப்பு போடும்போது எப்போவுமே பார்த்து அளவாக போடுங்க, கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நம்ம ஊற்றி வச்சோம் இல்லையா இட்லி பானையில் முட்டை, அது வெந்திருக்கான்னு பார்ப்போம். வாவ், அருமையாக இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது, எல்லா முட்டையும் பக்காவாக வெந்துருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த இன்னும் ஒட்டாமல் எடுக்கிறது தான் நமக்கு அடுத்த சேலஞ்சு. ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம், இருந்தாலும் முட்டை நிறைய மேலாம் வழிஞ்சிருக்குது இல்லையா, அதனால் சரியாக வருமானு தெரியல, பார்க்கலாம். ஸோ நம்ம இட்லி தட்டில் ஊற்றி வச்ச முட்டை இப்படி தான் இருந்து வந்திருக்கு, அழகாக இருக்குது. நம்ம போட்ட உப்பு மிளகுலாம் மேலே ஒரு டிசைனாக, கீழே இட்லி மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிடணும் போல தான் இருக்குது. சாப்பிட்டா பிரியாணியில் போகிறதுக்கு முட்டை இருக்காதே, அதனால் அப்படியே வச்சுருவோம். பிரியாணியில் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா தக்காளி இந்த அளவுக்கு வதங்கின உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த புதினா வந்து அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட எல்லா இன்க்ரீடியன்ஸும் பக்காவாக வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தயிர் ஊற்றி திரும்ப வந்து வதக்கணும் லைட்டாக. நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் தயிர் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தயிர் போட்டு முடிச்சு நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி ஜூஸியாக வந்திருக்கு. இந்த சமயத்தில் வந்து நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். மசாலா அப்படின்னும் போதே மஞ்சள் தூள் தான் ஃபஸ்ட்டு, மஞ்சள் தூள் கொஞ்சம், அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது காரப்பொடி, அதாவது வெறும் மிளகாவை அரைச்ச பொடி ஒரு ஸ்பூன். இது வந்து வெறும் காரத்துக்காக மட்டும்தான் சேர்க்கறது. ஸோ நீங்கள் காரம் எவ்வளோ சாப்பிடுங்களோ அது ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நல்லா கிண்டிக்கலாம். அதை இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றிக்கணுங்க. நீங்கள் 1 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஸோ 1க்கு 2 அப்படின்ற விதத்தில் ஊற்றணும். இப்போ நான் 2 டம்ளர் ரைஸ்ன்றதுனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். ஸோ இந்த மாதிரி தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு கொதித்து வரும். அப்போது வந்து உப்பு காரம் இதெல்லாம் பார்த்து டேஸ்ட் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குது அப்படின்றது. அப்போ உப்பு பத்தலை காரம் பத்தலைன்னா அந்த சைடில் வந்து நீங்கள் உப்பு காரம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் கொதித்த உடனே டேஸ்ட்லாம் பார்த்துட்டு அப்படியே அரிசியை போட்டு மூடி வச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே திறந்து பார்த்து அடிப்பிடிக்காத அளவுக்கு லைட்டாக அப்படியே மேலோட கிண்டி விடணும். இப்போ நம்ம வந்து அரிசி போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் லைட்டாக அப்படியே கட் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். மூடி வச்சு ரொம்ப நேரம் ஆகுது. இப்போ எந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு பார்ப்போம் பிரியாணி. வாவ், ஆவி பறக்க பறக்க சூடாக அட்டகாசமாக வந்துருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்கல, அதனால் வந்து லைட்டாக அடிப்பிடிக்காத மட்டும் இப்படி கிண்டி விட்டுருவோம். இப்போ அப்படியே முட்டையை போட்டுருவோம். முட்டையை போட்டு லைட்டாக கிண்டி விட்டுருவோம். இந்த முட்டை உடையாத அளவுக்கு கிண்டி விடுங்க. சம்டைம் முட்டை உடஞ்சிடும். இந்த முட்டை உடஞ்சிச்சுன்னா இவ்வளோ தூரம் நம்ம இட்லி பானில் ஊற்றி வச்சதுக்கு ஒரு இதுவே இல்லாமல் போயிடும். அதனால் வந்து முட்டை உடையாத அளவுக்கு நேக்காக பற்றி கிண்டி விடுங்க. ஓகே, பிரியாணி எப்படி இருக்குது லாஸ்ட்டு சரி வந்துடுச்சு. திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. வா ஒடே ஒடே வா, செம்மையாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ அப்படியே கொத்தமல்லியை போட்டேன். மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, சுவையான அருமையான முட்டை பிரியாணி ரெடி. வெட்டி விழாவில் முதல் முறையாக சாப்பாட்டு வீடியோ. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கூட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.